ஹலோ எவ்ரிவான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி. சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. எல்லா கல்யாணத்துலேயும் கண்டிப்பாக சவுத் இந்தியன் எல்லாருமே அவங்களுடைய மேரேஜ் ஈவெண்ட்லலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ரெடி பண்ணுவாங்க. நான் சொல்லும்போதும் இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ரசம். ஸோ ரசம் தான் நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா எப்படி செய்யறதுன்னு? ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கலாம். ரசம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பூண்டு போட்டுட்டு அந்த கடாயில் சும்மாவே வறுக்கிறோம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ரசம் செய்கிறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு மிளகு போட்டுட்டு நல்லா இது மாதிரி வறுக்கலாம். தனியாவும் போட்டுட்டு இது மாதிரி நல்லா கடாயில் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை இந்த அம்மியில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து கடாயில் வறுத்தோம் இல்லை, அதை நம்ம இந்த அம்மியில் நல்லா நசுக்கிக்கலாம். அம்மியில் அரைச்சி நம்ம ரசம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கிற ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சும்மா லைட்டாக நசுக்குனா போதும். நம்ம ரசம் ரெசிபிக்கு லைட்டாகவே சும்மா இது மாதிரி ஒரு அரைச்சா போதும். இப்போ அம்மியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்து புளியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி இருக்குது, மஞ்சள்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ குயிக்காக ரசம் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம அம்மியில் நம்ம நசுக்கி வச்சோம்ல, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போவே ஆக்சுவலாக நல்லா மணமாக இருக்குது, அந்த ரசம் ஸ்மெல் வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற இந்த மெத்தடில் ரசம் ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் இப்போது ரசம் வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? இம்பார்ட்டண்ட்டே இதை அரைக்கிறது தான். ஸோ அதை அரைச்சி வச்சிட்டோம். ஸோ அதனால் நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த புளி கரைச்சலில் நாங்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. இது கரைச்சி நல்லா ஒன்றோட ஒன்றா இருக்கும்போது தான் நம்ம செய்கிற ரசம் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரசம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். நாங்கள் சமையலுக்கு வந்து சன்லாண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆயில் தான் நாங்கள் ஊற்றிருக்கோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கடுகு போட்டுருக்கோம். கடுகு பொரியுது பாருங்கள்.
இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கட்டி பெருங்காயம், அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அம்மியில், அதை வந்து நம்ம அதில் போட்டுடலாம். இப்போது நம்ம இதை கரைச்சி வச்சுருந்தோம்ல, புளி கரைச்சல்ல தக்காளி, மஞ்சள், கல்லுப்பெல்லாம், அதையும் நம்ம இதில் ஊற்றிடுறோம். எவ்வளோ ஈஸியாக நாங்கள் ரசம் செஞ்சு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ரசம் ரெசிபி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தூவி விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்புறம் அடிக்கடிக்கு நீங்கள் ரசம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான வேலை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 99% வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இது கொதிக்கணும். ஒரு கொதி வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கசக்கும். ஸோ அதனால் ஒரு கொதி வந்தாலே போதும். ஸோ பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். உடம்பு சரியில்லை, உங்கள் வீட்டில் யாருக்குன்னா வந்து ரொம்ப ஃபீவராக இருக்கிறாங்க, கோல்டாக இருக்குன்னா கூட இது மாதிரி ரசம் வந்து செஞ்சு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுங்க. அவங்க வந்து இது மாதிரி ரசம் அவங்க நல்லா குடித்தா கூட அவங்களுக்கு டக்குன்னு அந்த ஃபீவர்லாம் சரியாயிடும், கோல்டெல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதே மாதிரி ரசம் ரெசிபி அவங்க வீட்டில் செஞ்சு பார்க்கட்டும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ரசம் எப்படி கொதிக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கொதி வந்துட்டாலே ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஆஃப் பண்ணிடலாமா? இருங்க, நல்லா கொதிக்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுக்கு பேர் தான் ஒரு கொதி வரத்து. ஒரு கொதி வந்துச்சா, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டால் கசக்கும், நல்லா இருக்காது. இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், பார்த்தீங்களா? அதுதான் ஃபைனல் ப்ரொசீஜர். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ரசம் அப்படின்னாலே புது புளியில் தான் நீங்கள் ரசம் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம செய்கிற ரசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சூடான அருமையான ரசம் இன்றைக்கி பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Ta-ta, bye-bye.